காக்கி ஜர்கஸ் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று. இந்த வெப்சீரிஸ் வந்து ஜி5ல அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சீரிஸை நம்ம பார்க்கும்போது இந்த திருடனுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு வேறு இடமே இல்லையாடா அப்படிதான் கேஸ் நமக்கே தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட உலக சினிமாவில் இருந்து இந்தியா சினிமாவில் இருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கொள்ளை சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதில் எல்லாமே போலீஸ்காரர் எல்லாருமே கண்டுபிடிச்சி அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் வெப்சீரிஸை பார்க்கும்போது ஒரு போலீஸில் ஒரு சிறைச்சாலை இருக்குது. அந்த சிறைச்சாலையில் ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் உண்டியில் வந்து ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிடான். இதை பார்த்த சாக்கான போலீஸ் வந்து எப்படி இவ்வளோ இப்படி ஒரு தைரியமான ஒரு திருடன் யாரு எவரு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிக்கிற விசாரணை தாங்க இந்த ஒரு வெப்சீரிஸோட ஒரு கதையா இருக்கு. அந்த திருடனும் கிட்டத்தட்ட நமக்கே பார்க்கறது தெரியாது. ஏன்டா போய் போலீஸ் சிறைச்சாலையில் போய் அந்த உண்டியில திருடுற அளவுக்கு அந்த திருடனுக்கு தில்லு யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கே ஒரு கட்டத்தில் வந்து சிரிப்பு மலையாகவும் செம்ம ஒரு ரசிக்க முடியாகவும் இருந்துச்சு கைஸ். இந்த ஒரு வெப்சீரிஸ் அதை பார்க்கும்போது நமக்கே எல்லாமே ரசிக்க முடியாதான் இருந்துச்சு. சரி, இந்த ஒரு வெப்சீரிஸோட ஒரு ஒன்லைன் கதையை நம்ம பார்க்கும்போது ஒரு சிறைச்சாலை ஒன்று இருக்குது. அந்த சிறைச்சாலை வந்து நம்ம இந்த வெப்சீரிஸில் மெயின் கேரக்டராக நம்ம முனிஷ்காந்த் நம்ம சுபாஷ் செல்வம் அவங்க தான் இந்த ஒரு வெப்சீரிஸோட ஒரு மெயின் ஹீரோவாக ஒரு போலீஸ் அதிகாரியாக இந்த வெப்சீரிஸில் வந்து நடிச்சிருக்காங்க. நம்ம அங்கே உள்ள சிறைச்சாலையில் ஒரு கட்டத்தில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவர் லைஃப் ஒரு போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து அங்கே வர கைதிகள் எல்லாத்தையும் அவர் வந்து அடிக்காமல் கொள்ளாமல் முனிஷ்காந்த் வந்து புக்கை கொடுத்து இது வந்து நீ படித்து நீங்கள் வந்து இதில் வந்து நல்ல முறையில் நீங்கள் வந்து வெளியே ஆகணும், மறுபடியும் எந்த ஒரு அசம்பாவிதம் போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முனிஷ்காந்தோட கேரக்டர் இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே அவர் லைஃபும் அந்த சிறைச்சாலை வர கைதிகளையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த புத்தகத்தை படிக்க சொல்லி உசுரை போட்டு வாங்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம சுபாஷ் ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி டக்குன்னு அவர் எல்லா வேலையும் முடிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காப்புல. அது வந்து அவர் லைஃப்பில் ஒரு கட்டத்தில் வந்து எப்படி சொல்ல ரொம்ப ஒரு அந்த சிறைச்சாலையிட்ட இருந்து ரொம்ப ஒரு போரிங்காக போகிற மாதிரி அவர் லைஃப் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஒரு ஆளாக இருப்பாப்புல. நம்ம சூர்யா மாதிரி சிங்கம் படத்தில் இருக்கிற மாதிரி கேரக்டரில் வந்து நம்ம சுபாஷ் வந்து பக்காவாக நடிச்சு கொடுத்துருப்பாப்புல. அங்கே வர கைதிகள் எல்லாருக்கும் நீங்கள் கொண்டு வந்த காசு எல்லாத்தையும் ஒரு கோயில் எப்படி சொல்ற சின்ன கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் உண்டியில் வந்து நீங்கள் காசை போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து போலீஸ் அதிகாரியே எல்லாருமே சேர்ந்து அது வந்து ஒரு நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஒரு நடைமுறையில் வந்து அந்த அந்த உண்டியில் காசு போகிற பழக்கமாக அந்த ஒரு உண்டியில் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுது. அந்த ஃபுல்லானதுக்கப்புறம் இங்கே பார்த்தா திடீர்னு ஒரு நாள் அந்த உண்டியில் வந்து இரவோட இரவாக எப்படி சொல்ல இங்கே உள்ளே இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வெறும் உண்டியில் வச்சுட்டு போயிடறானுங்க. இதை பார்த்த போலீஸ் அதிகாரி இது யார் எவர் பண்ணா வச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தை வந்து தேடுறாங்க. மக்களுக்கு ஒரு கட்டத்தை தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வந்து பரவிடுது. நம்ம இந்த மாதிரி அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு சிறைச்சாலையில் வந்து இப்படி ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. என்ன போலீஸ் அதிகாரிலாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, போலீஸ் அதிகாரிகிட்ட இந்த திருடக்கூடிய ஆள் யார் எவருன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து போலீஸுக்காக வந்து அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து அசிங்கமாக போயிடுது. இதை பார்த்தா இங்கே உள்ள இதுக்கு மேலே நம்ம முனிஷ்காந்த் எல்லாமே சேர்ந்து இதுக்கு மேலே அந்த திருடனை பிடிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு கோவத்தின் உச்சத்தில் திருறாங்க. இந்த திருடனை வந்து யாருன்னா நம்ம மலையாள ஆக்டர் நம்ம ராஜேஷ் மாதவன். அவரை பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்கிறது நம்ம ஃபகத் ஃபாசிலோட தம்பியா அவர் அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீன்லையும் பார்க்கும்போது எப்படிலாம் நடிக்க முடிஞ்சுச்சு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு தரமான ஒரு ஆக்டிங்கை போட்டு வச்சிருக்காப்புல கேஸ். அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லாம் செம்ம ஒரு ஆக்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து மெயின் ஒரு திருடனாக இருக்காப்புல. அவர் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஒரு கால் ஊன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஒரு பஸ் கண்டக்டராகவும் இருக்காப்புல. ஒவ்வொரு எல்லாமே எப்படி சொல்கிறது நைட்டில் தான் கொள்ளையடிப்பாப்புல. நைட்டில் கொள்ளையடிச்சிட்டு ஒரு சிம்பிளாக நீட்டாக அழகான ஒரு திருடனாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருக்கும் முனிஷ்காந்துக்கு ரொம்ப ஒரு பழக்க வழக்கமாக இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு திருடனை வந்து போலீஸ் அதிகாரி வந்து தேடாமல் கொள்ளாமல் இருப்பாங்க. தேடாமல் கொள்ளாமல் இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம சுபாஷுக்கு வந்து அந்த எப்படி சொல்ற இந்த நம்ம ராஜேஷ் மாதவன் மேலே வந்து ஒரு டவுட் வந்துடுது. வந்து உண்மையான திருடன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் முரண்பாடுகள்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ராஜேஷ் மாதவன் ஒத்துக்குறாப்புல நான் தான் கொள்ளை அடித்தேன் அவனால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஹீரோ ஒரு கேரக்டரை போட்டு வேலையோட சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுபாஷும் அப்புறம் ராஜேஷ் மாதவன் இவன் தான் ஒரு மெயினான ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுபாஷ் வந்து நம்ம ராஜேஷ் மாதவனை கடைசியில் வந்து கைது பண்ணாப்புல இல்லை அப்படிதாங்க இந்த ஒரு வெப்சீரிஸோட ஒரு கதையாக இருக்குது. அதை பார்க்கும்போது இந்த ஒரு வெப்சீரிஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு இடத்துல வந்து ஏற்பட்ட இடத்துல நமக்கு சிரிப்பு மலையாக தாங்க இருக்குது. ஏன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு கேரக்டரையும் பார்க்கும்போது நமக்கு என்னதான் இந்த கேரக்டர் யார் இவருக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லிவிட்டு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கேரக்டராக போட்டு ஒவ்வொரு எபிசோடும் பார்த்து முடிச்சிருப்பாங்க. மித்தபடி இந்த வெப்சீரிஸ் வந்து நம்ம ராஜேஷ் மாதன் அவரோட ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்குங்க. நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா ஒரு தரமான நடிப்பை கொடுத்துருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிகண்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுபாஷ் அவரோட ஆக்டிங் ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு டிடெக்டிவாக இருக்கிற மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த முனிஷ்காந்த் கேரக்டர் எனக்கு பார்க்குறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா
அவர் வந்து எப்போ பார்த்தாலே ஒரு கைதியில் வந்தாவோட எப்படி அவர் லைஃப்லேயும் சரி புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சப்போ அது பார்க்குற நமக்கு ஒரு கட்டத்தில் இருந்து இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி முனிஷ்காந்த் ஆக்டிங்லேருந்து எல்லாம் ஓரளவுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் அந்த ராஜேஷ் மாதவன் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்க ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் இருந்து ரசிக்க முடியாது இருக்குது. அந்த சீன் என்னென்னா, அவர் வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க போவாப்புல. அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா பப்ஜி அக்கௌண்ட்டை காணான்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாப்புல. அதை பார்க்கும்போது அந்த சீன்லாம் பார்க்கும் நமக்கு சிரிக்கும்படியாக ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு மஸ்ட் வாட்சான வெப் சீரிஸ். கிட்டத்தட்ட 7 எபிசோடு இருக்குது. 7 எபிசோடும் பார்க்கறதுக்கு தக்காளி தாறுமாறான எபிசோடாக தான் இருந்துச்சு. ஆனால் முனிஷ்காந்த் கேரக்டர், அது இந்த ஒரு கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. மித்தபடி இதில் நடித்த ஆக்டர்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 எபிசோடும் கிட்டத்தட்ட ஒரு படமாகவே எடுத்துருக்கலாமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா எல்லாமே 27 நிமிஷம் 20 நிமிஷமாக தான் இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு எபிசோடும் கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஒரு தரமான ஒரு போரிங்காக அடிக்காமல் கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ்.